ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லோன் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்றது தான். நிறைய இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா லோன் வாங்கி தான் வீடு கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மனநிலைமையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு அப்படிங்கிறது ஒரு சொத்து ஒரு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தோன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டுமே தான் இருக்குது இந்த வீடு. நம்ம சேனலில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும். ஒன் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவன் வீடு கட்டிட்டான், சொந்தக்காரன் வீடு கட்டிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிட்டான், ஆஃபீஸில் உள்ளவன் வீடு கட்டிட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நம்மளுக்குள்ளே ஒரு வந்து தாட் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி வீடு இல்லாதப்ப நம்மளை வந்து தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. அதனாலையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கௌரவத்துக்காக வந்து கண்டிப்பாக வீடு வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நிறையா பேருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சின்ன வீட்டில் இருக்க முடியாது, வாடகை வீட்டில் ஓனர் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அவங்க வீடு கட்டையும் ஆசைப்படுறோம், அதில் ஒரு நியாயமும் இருக்குது. பட் இந்த வீடு கட்டும்போது நமக்கு வந்து நிறைய விஷயம் லோன் எடுக்கும்போது நம்ம கவனிக்க தவறிடும். நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம லோன் எடுக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 lakhs நம்ம லோன் எடுக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% போடுறாங்க. அது எவ்வளோ உழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 28,22,000 சில்லற உழுது. சரியா, 28 லட்சமே வைப்போம் ரவுண்டா. இந்த 28 லட்சம் நமக்கு உழுது. சரியா, 30 லட்சத்துக்கு நமக்கு 28 லட்சம் நமக்கு உழுது. எத்தனை வருஷத்துக்கு இந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு. சரியா, 20 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையோட பாதி நாள் வந்து அதுதான். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டுக்கு, வீடு இல்லை வாசல் இல்லை அப்படின்றதுக்காகவே அது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அப்போது வீடு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதாகவே ஆகிப்போச்சு. இதை வந்து நம்மளும் வந்து புரிஞ்சுக்கிறணும். பெண்களாகி நம்மளும் வந்து இப்படி கடன் வாங்கி வீடு கட்டி அப்புறம் நம்மளும் கல்யாணம் பண்ணி போய் நம்ம நகையும் ஈடு போய் அந்த கடனுக்காக நம்மளும் ஒர்க் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பத்தாக்குறைக்கு நம்மளும் சேர்ந்து அதுக்காக பாடுபடுற மாதிரி இருக்குது. இப்போ பாடுபட்டு கடனை அடைக்கும்போது ஓகே தான், பட் அது வந்து ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகும்போது அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்தளவு. இப்போது இவ்வளோ கணக்கு உழுது இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட 58 லட்சம். இந்த 58 லட்சத்துக்கும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னா வருஷம் இப்போது இவ்வளோ அமௌண்ட் மாதத்துக்கு நம்ம எவ்வளோ கிட்ட வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபாயிலேருந்து நம்ம 22,000 ரூபா வரை கிட்ட வரும். சரியா, 20 வருஷத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளோட வாழ்க்கையில் பாதி நாள் வந்து ஒரு வீட்டுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதே அமௌண்ட்டை நம்ம வந்து மாதம் இப்போ 20 ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னு நம்மளால் வந்து லோன் எடுத்து நம்ம வந்து 20 ரூபா நம்மளால் கட்ட முடியும் அப்படின்றவங்க நிச்சயம் கொஞ்சம் நல்ல சேலரி எடுக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து லோன் போட முடியும். சரியா, அப்போது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வந்து ஒரு லோனை போட்டு அந்த லோனுக்காக நம்ம பாடுபடணும்? அதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மெத்தடில் எஸ்பிஐலேயோ இல்லை வேறு எதுலேயோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து டெவலப் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து 20 ரூபா நம்ம சேமிக்க முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் வரை நம்மளால் சேமிக்க முடியும். சரியா, அப்போ வந்து இப்படி எஸ்பிஐயில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி இதுகளில் வந்து நம்ம வந்து எஸ்பிஐயில் வந்து நம்ம போடும்போது அது வந்து நமக்கு டபுள் இல்லை ட்ரிபிளாக கூட நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வீடு கட்டலாம் இல்லையா. சும்மா போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு கடனை வாங்கிக்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியலைன்னு லோன்காரன் நம்ம வீட்டு வாசலில் கத்துறது, அதுக்காக நம்மளும் அசிங்கப்படுறது. நிறைய இடத்துல இப்போல்லாம் பார்த்தோம்னா சூசைட்டே நடக்குது இதுக்காக.
இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து உன் கடனை நான் அடைக்கிறக்கா கல்யாணம் பண்ணேன், உனக்கு உன் வீடை நீ வச்சுக்க, உன் கடனை உன்னோடன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுது. இப்போ எங்கள் ஊர்லலாம் இப்படி கடனோட வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலான இடத்துல டைவர்ஸ் தான் ஆகுது. ஸோ இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நாள் இருக்குது அப்படின்னா ஒரு ரூ. 2 நம்ம வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், சரியா? அப்போ அது ரூ. 4, அப்போ ரூ. 4 ஆகுது. அப்போ ரூ. 4 அடுத்த நாள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது ரூ. 8 ஆகும்போது 16. இப்படி இந்த முறையில் நம்ம ஒரு சேமிப்பு திட்டம் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து எங்கேயோ போய் டபுள் ஆகும். இந்த அமௌண்ட் பூராமே நம்ம போடுற சின்ன அமௌண்ட் பூராமே டபுள் ஆகும், சரியா? இப்போ நம்ம வந்து இது ஒரு இப்போ நீ சொல்லுவப்பா, நீ என்னத்தை சொன்னாலும் உனக்கு நீ வீடியோ போட்டுட்டு போயிடுவ. நாங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும், அதுக்காக வீடு கண்டிப்பாக தேவை. இதுக்கடையில் என்னோடய அத்தியாவசிய தேவையும் எனக்கு பெரிய வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் லோன் எடுக்கத்தான் போகிறீங்க, சரியா? லோன் எடுக்கத்தான் போகிறீங்க. அதே போல் எந்த பேங்க் வந்து லோன் எடுக்காதீங்க, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது சொல்ல போகிறது கிடையாது. நம்மளுமே அக்கம் பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நம்ம பார்ப்போம். ஆனாலும் நமக்கு வந்து நம்ம மனசுக்கு என்ன தோணுது, நமக்கு லோன் தேவை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நீங்கள் எடுக்கத்தான் போகிறீங்க, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா. இப்போ இதில் ரூ. 20 நம்ம கட்டுறோம் இல்லையா? இப்போ நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா ரூ. 20 நம்ம வந்து நம்ம டியூ கட்டுவோம், மந்த்லி இஎம்ஐ கட்டுவோம் இல்லையா? அப்போது நம்ம இப்படி வீடே வாங்காமல் அதே காசை இப்போ ரூ. 20 கட்டுற இடத்துல மேக்ஸிமம் இப்போ ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா வீடு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வாடகை வந்து கிட்டத்தட்ட ரூ. 8 வரை நமக்கு வரும், சரியா? இந்த 8000 to 10,000 வரை நம்ம வாடகை கொடுத்து அப்படிப்பட்ட வீட்டுக்கு நல்லா ஷிஃப்டாகி இருந்துக்கிட்டே இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கூட நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து சேமிக்கலாம், சரியா? அப்படியும் எடுத்த எடுப்புலையே நம்ம வந்து இல்லை நான் வீடு வந்து கட்டுவேன், விலைவாசி லாஸ்ட் டைம் நம்ம கூடிக்கிட்டு போயிடும், அதுக்காக வந்து நான் கண்டிப்பாக வீடு கட்டி தீருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் பிரியம். கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம 30 லட்ச ரூபா லோன் எடுத்து 28 லட்ச ரூபா நம்ம இஎம்ஐ கொடுக்குற அமௌண்ட்டும் நமக்கு வந்து வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு 10,000 ரூபாய்க்கு நம்ம வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நிம்மதியாக கடன் இல்லாமல் நம்ம பையன் வீடு கட்டும்போது அதுக்காக கூடுற தொகையுமே கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒன்றே தான், சரியா? ஒரே அமௌண்ட்டு தான் வரும். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறாம இப்போயே நம்ம கடனை வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு சித்திரவாதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காமல் என்ன பண்ணலாம், ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே நான் வீடு கட்டணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம வாழ்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அது வந்து நம்ம கடன் இல்லாத ஒரு வேளை கஞ்சி குடித்தாலும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். சும்மா கௌரவத்துக்காக பொண்ணு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்புறம் அவன் வீடு கட்டுறான் இவங்க வீடு கட்டுறான் அப்படின்ற காரணத்துக்காகலாம் நம்ம வீடு கட்ட நினச்சா அது வந்து அதுவும் கடன் வாங்கி வீடு கட்ட நினச்சா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம், சரியா? கண்டிப்பாக முடிஞ்ச அளவு எல்லாருமே நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோத்தை சேமிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நகை நட்டை ஈடு வச்சா இருக்கட்டும் இல்லை ஒரு சேமிப்பு பண்ணி கிட்டத்தட்ட அந்த வீட்டை வந்து 3/4 தூரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க, கல்யாண வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்படி வட்டியாக இருக்கட்டும் இல்லை மாத வட்டி, இப்போது 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தோன்னா மாத வட்டி 3000 ரூபாயும் கிடைக்கும் 5000 ரூபாய்க்கும் கிடைக்கும், ஒவ்வொருத்தவங்கள பொறுத்தது. அப்படி வட்டிக்கு வாங்கி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வட்டிக்கு வாங்கி வேலை பார்த்துருவாங்க வீட்டை. அப்போது 2 மாதத்துக்கு இப்போ 2 லட்சம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 7000 தான் வட்டி வரும், சரியா? இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுநாள் என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த கடனை அப்படியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எங்கள் ஊர் சைடு கிட்டத்தட்ட மொய் வந்து 4 லட்சத்தில் இருந்து 1 கோடி ரூபா வரை கூட வரும். ஒவ்வொருத்தவங்க வசதியை பொறுத்தளவு
அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க மொய் போடுறத பொறுத்து அப்படி ஒரு வழிமுறையும் எங்கள் ஊரில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நானுமே பார்த்திங்கன்னா அப்படித்தான் வீடு கட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களோட வீடு பட்ஜெட் வந்து 35 லட்சம். இடத்த தவிர்த்து இடம் வந்து முன்னக்கூடி நாங்கள் வாங்கி போட்டிருந்தோம் 10 லட்சத்துக்கு. அப்போது 35 லட்சத்துக்கு வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் நாங்கள் வீட்டை பைய காசு வரும்போது கிளப்பிக்கிட்டே இருந்தோம். கிளப்பிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் வரும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கியாச்சு. 4 லட்சம் 5 லட்சத்தை வட்டிக்கு வாங்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு ஃபங்க்ஷன் முடியவும் கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8 லட்சம் தான் மொய் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷம் அப்படி தான் ஆயிருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 3 லட்சம் அப்படி தான் மொய் போட்டிருப்பேன். அதனால் எனக்கு ஒரு 8 லட்சம் தான் மொய் வந்துச்சு. அதில் சாப்பாடு செலவு அப்படின்னு ஒரு 1.5 போயிட்டு மீதி என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த மொய் வந்த கடனை வந்து அப்படியே நான் வாங்கியிருந்த வீட்டு கடனுக்கு நான் கொடுத்துட்டேன். கடன் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு இப்படி நிறைய ஐடியா இருக்குது. ஸோ உங்கள் சைடு எது உங்களுக்கு பிரியமோ எது உங்களுக்கு சாதகமோ அப்படி நீங்கள் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே லோன் போட்டு தான் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து முதல்ல வெளியே வந்துடுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வீடு அப்படின்றது முன்ன வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து முழுக்க ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டுமே மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவு இதிலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றது நமக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதிலேருந்து வெளியே வர தான் நான் இந்த ஐடியாவை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஐயில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்பிஐயை பொறுத்தளவு நார்மலாகவே இப்போது உடனே வந்து நமக்கு ரிட்டர்ன் வரும் அதிகமான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எஸ்பிஐயை பொறுத்தளவு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரிகிறதே இல்லை. எஸ்பிஐ அப்படின்னாலே நம்ம நிறைய பேர் வந்து பயப்படுறோம். இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நான் யார்கிட்ட கேட்குறது அப்படியான்னு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் எஸ்பிஐயை பொறுத்தளவு நம்ம முழுக்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாச்சும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டாலுமே சரி, நமக்கு அதை பற்றின முழு தகவல் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பிஐயில் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். வீடு கட்ட நினைக்கிறவங்க, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறவங்க, இப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக எஸ்பிஐயை ஒரு நேரம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவலு. பட் அதில் என்ன வந்து பெனிஃபிட் இருக்குது அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆதாயம் தானே. நமக்கு தெரியலை ஒரு விஷயம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறலாம்ல. அப்படி நினச்சி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்பிஐ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுமே நான் சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.